ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு சூப்பரான புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த புத்தாண்டில் பெரிய பெரிய பரிசு காத்திருக்குன்னே சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை ஓரியன்டா. பெண்களே, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ரெடி ஆயிருவீங்க. அப்பேற்பட்ட அறிவிப்பு தான் இப்போ வெளியாகிருக்கு. இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளை ரேஷன் கார்டு அடிப்படையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கிட்டு வராங்க. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்த டிசம்பர் 12ஆம் தேதி விரிவாக்கமும் செய்யப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1,30,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 12 மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வச்சு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை உயரும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். முதலமைச்சரே மகளிர் உரிமை தொகை உயரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டாரு. ஆகா, அப்படின்னா எப்ப இருந்து மகளிர் உரிமை தொகை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெண்கள் ஆர்வத்துடன் காத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. கடந்த தேர்தலிலேயே திமுக தன்னுடைய வாக்குறுதியில முக்கியமான கூறிய விஷயம்தான் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம். திமுகவுக்கு அதிக மகளிர் வாக்குகளை பெற்று தந்ததும் இந்த வாக்குறுதி தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அனைவருக்குமே 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அரசு குடும்ப வருமான அடிப்படையில் தகுதி வாய்ந்தவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து மகளிர் உரிமை தொகை வழங்கி வருது. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய ஒரு பங்காற்றும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கருதுறாங்க. திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளும் இந்த முறை தங்கள் தேர்தல் வாக்குறுதியில நிச்சயம் மகளிர் தொகையை தொடர்பான முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ தற்போது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கும் அறிவிப்பை வெளியிடுமா அல்லது தேர்தலுக்கு முன்னதாகவே மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்தையே மேலோங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் தற்போதைக்கு அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நிபுணர்கள் கூறுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு பட்ஜெட் நெருக்கடியில் இருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ ஏன்னா அரசு இப்போதுதான் கூடுதலாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளை சேர்த்திருக்காங்க. இது அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை உண்டாக்கி இருக்கும் அப்படின்ட்டு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகை கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தமும் இருக்கிறது என்பதால அரசு உடனடியாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உயர்த்தி வழங்கினாங்க அப்படின்னா 2000 ரூபாய் மாதம் நிச்சயமாக மகளிர் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது 2000 ரூபாய் அல்லது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வாய்ப்பு இருக்கு. திமுக இதனை தேர்தல் வாக்குறுதியாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி இருந்தால் அதற்கும் போட்டியாக அதிகபட்ச தொகையை அதிமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில இடம்பெற செய்யலாம். திமுக 1500 ரூபாய் சொன்னாங்க அப்படின்னா அதிமுக 2000 ரூபாய் சொல்லுவாங்க. அதே திமுக 2000 ரூபாய் சொன்னாங்க அப்படின்னா அதிமுக 2500 ரூபாய் சொல்லுவாங்க. எது எப்படியோ மகளிருக்கு ரொம்ப ஒரு ஜாலியான ஹாப்பியான விஷயமாவே இதை நாம கருதுறோம். ஸோ எனவே தான் இந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கிய இடம் பிடிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கவர்மெண்ட் எவ்வளோ மகளிர் உதவித்தொகை சேர்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இல்லை நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங்கான நியூஸு. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைனன் சிவா.